அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். இன்றைக்கி பகல் ஃபுல்லாக நண்பர்களின் வருகை. நிறைய நாணயங்களை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதை நான் அப்போ ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நான் பதிவு போடுதேன். நீங்கள் வேண்டும் என்பவர்கள் வாங்கி கொள்ளலாம். இது இன்றைக்கி வந்தது யூஎன்சி கண்டிஷன். இது காயின்ஸ் 99.99% யூஎன்சி காயின். 1% லேசாக அங்கிட்ட இருக்கலாம். சும்மா நீங்கள் காயின்ஸை பாருங்கள், எல்லாத்தையும் பாருங்கள். இந்த எங்கிட்ட கொஞ்சம் லேசாக ஒரு கருப்பாக தெரியுதா? அதனால தான் யூஎன்சி இல்லை, ஃபுல்லாக யூஎன்சி கண்டிஷன் காயின். சரி, எந்த வருஷம்னு பார்க்கணும்ல? 2006. இது உங்களுக்கு ஹைதராபாத் மிண்டு மாதிரி தெரியுதா? இந்த காயினில் இதே ஒரு பெரிய பிளப்பாக போச்சு. ஹைதராபாத் மிண்டு மாதிரி தெரியுதா? ஆனால் மும்பை மிண்டு தான் இது. 2006. இப்போ காமிச்சதுலாம் அந்த நொய்டா மிண்டு பக்கத்தில் நிறைய அந்த சிம்பு தெரியுது வருங்க. இந்த ஹைதராபாத் மாதிரியே தெரியுது வருங்க. 5 ஸ்டார் வேறு தெரியுது. 5 ஸ்டார். நல்லா பார்த்துக்கோங்க. ஹைதராபாத் மிண்டு 5 ஸ்டார் தெரியுது. ஆனால் ஹைதராபாத் மிண்டு கிடையாது. இது நொய்டா மிண்டு தான். இது தெரியுதா? எல்லாமே நொய்டா மிண்டு தான். மிண்டு தெரியுதா? மிண்டு இந்த சைவரை பத்திராதிய, கீழே இருக்கிற டாட்டா பத்திர நொய்டா மாதிரி இருக்கிறவங்க அதை பத்திராதிய, மேலே மின்ட்டு பாருங்கண்ணே, அதான் நொய்டா. இது உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு, நானும் ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறேன். எல்லாமே 2006. மின்ட்டை பார்த்துக்கோங்க. புக்கை வச்சு ரெஃபர் பண்ணிடுவோன்னு சூம் குறைச்சிக்கிறேன். ₹1 ப்ளஸ் காயினில் 2006 வெளியிட்டிருக்காங்களா அப்படி இது பார்த்துருவோம். இது வந்து புத்தகம் இது 2024 புஸ்தகம். ₹1 2000 இது வந்து ப்ளஸ் காயின். என்ன பீரியடு 2004 to 2006. 2004 வந்து ரேர், 2500 நம்மகிட்ட வாங்கினா 2000 தான். 2000, 1900, 1800 வரைக்கும் ஒரு 4 காயின் வச்சுருக்கேன். வேணும்னா ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப ரேர் காயின்களை அடிக்கடி பதிவில் போடுறதில்ல. அது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும்னு வச்சுருவேன். அப்புறம் 3 மாதம் 6 மாதம் கழிச்சு அது 3000 ஆகும், 4000 ஆகும். கிடைக்காது, ரொம்ப டிமாண்டாக போயிடும். 4 காயின் வச்சுருக்கேன். வேணுமுங்க ஒன்று வாங்கிக்கோங்க. குறைஞ்சது 1900 ஆகும். ரேட்டை சொல்லிட்டேன்னா, ஏன் ரேட்டை பாதினாலும் சொல்ல மாட்டேங்கம்னா, சில இடங்கள்லேருந்து அது வாங்க முடியல. நான் இப்போ 2000க்கு விற்க ₹100 குறைச்சி 1900 வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன்னா, இப்போ அந்த 2004 காயின் யார்கிட்டயா இருந்துச்சுன்னா எனக்கு இப்போ 1800 சொல்லுவாங்க. நீங்கள் 1900 சொல்கிறீங்கல்ல, ₹100 குறைச்சி 1800 வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் 10 காயினை கொடுத்து 18,000 வாங்கிட்டு போயிடுவார். நான் வாங்க போகிறதில்ல, கொடுக்க போகிறதில்ல, சொல்கிறேன். அதனால சில இதில் ரேட்டை சொல்ல மாட்டேன். சொன்னால் நான் மீண்டும் வாங்க முடியாது. அதை நான் வாங்கி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதில் கெயின் வச்சு உங்களுக்கு நான் சேல் பண்ண முடியாது. நான் என்ன விலைக்கு சேல் பண்ணுறேனோ அதே விலையை அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சர்க்குலர், அதாவது ஒரு ரவுண்டிங், அதாவது ஒரு சுற்றில் நம்மளாவே அந்த நாணயத்தின் விலையை ஏற்றி விட்டது மாதிரி ஆயிரும். அதனால் அதில் ரேட்டு மேக்ஸிமம் சொல்ல மாட்டேன். 2005 வந்து நொய்டா ஸ்கேரு, பாம்பே ஸ்கேரு, மற்ற 2 காமன் காயின். 2006 வந்து ஒரு மிண்டு தான், நொய்டா மட்டும்தான். ஆனால் எல்லா சிம்பிளுமே, எல்லா நொய்டா சிம்பிளுமே ஹைதராபாத் மாதிரியே இருக்கும். என்ன அப்பவும் ஒரு நண்பர் எனக்கு தகவல் சொன்னார், ஹைதராபாத்தும் விட்டுருக்காங்க ஆனால் புத்தகத்தில் போடலை அப்படின்னாரு. ஹைதராபாத்னால் இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டாரினுடைய விளிம்புகள் பெரிதாக தோன்றி இருக்கலாம், அப்படி தானே?
இந்த விளிம்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக தோண்டியிருக்கலாம். இந்த பாருங்கள், எல்லாமே நொய்டா மின்ட்டு தான். இதில் 50 காயின் இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. காயின் ஃபுல்லாக ப்ராமிஸாக குட் கண்டிஷனு. நானும் ஒரு 25 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். எனக்கு ஃபீல்டில் கிடைத்த ப்ளஸ் நாணயங்களில் ஒரு நாணயம் கூட எனக்கு 2006 கிடைக்கவில்லை. இது எல்லாம் பணம் கொடுத்து புக் பண்ணி ரொம்ப டிமாண்டாக அட்வான்ஸாக பணம் கட்டி வாங்கினது. என்னுடைய ஃபீல்டில் களம், நாணயக்களம், அந்த களத்தில் களமாடிய விஷயத்தில், களத்தில் களமாடிய விஷயத்தில் ஒரு நாணயம் கூட 2006 எனக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ப்ராமிஸாக எங்கிட்டையுமே எனக்கு இது கிடைக்கல. 2004 கிடைக்கல, அதுவும் காசு கொடுத்து தான் வாங்கி வச்சேன். ஆனால் ப்ளஸ் காயின் ஒரு ஆள்கிட்ட ஒரு 500 காயின் இருந்துச்சு, 500 வாங்கிட்டு வந்தேன். அவருக்கு தெரியாமல் ஒன்று இருந்துராதா அப்படின்னு. ஒரு நாணயம் கூட 2006 இல்லை, ஒரு நாணயம் கூட 2004 இல்லை, எல்லாமே 2005. 2005 வேணும்னா ஒரு 500 காயின் இருக்குது, வேணுங்க உங்களுக்கு குறைஞ்ச விலைக்கு தாரேன். எவ்வளோ குறைக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ குறைச்சிக்கோங்க. ஒரு 100 200 அதில் வாங்கிக்கோங்க தயவுசெய்து. 2005 இது 2006 வந்து ஒரு குறிப்பிட்ட ரேட்டு. இது என்ன கொஞ்சம் கடினமான சேகரிப்பு. கிடைக்கின்ற சமயம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் இதை தேடினாலும் கிடைக்காது, நீங்கள் புக் பண்ணாலும் கிடைக்காது, யாரும் உங்களுக்கு 1 2 தரப்போகிறதில்ல. இந்த மாதிரி 50 நாணயம் நீங்கள் வாங்கினா தான் தருவாங்க. 1 கொடுங்க 2 கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இதோட ரேட்டு வேறு. இது வேணுங்கிறவங்க 1 2 நீங்கள் வாங்கி. நான் வந்து கலெக்டர்களின் கைடு, அதாவது நாணய சேகரிப்பாளர்களுக்கு ஒரு வழிகாட்டி. நோ டீலர்ஷிப். யார்ட்டையும் கும்பலாக வாங்க போகிறதும் இல்லை, கும்பலாக விற்க போகிறதும் இல்லை. அப்படி யார்கிட்ட இருந்துச்சுன்னா வாங்கி நான் வச்சுக்கூடுவேனே தவிர, இங்கே கொண்டு வாங்க நான் விற்று உங்களுக்கு பணத்தை தரேன், எனக்கு 100க்கு இவ்வளோ ரூபா கமிஷன் கொடுங்க அப்படிங்கிற பேச்சு நம்மகிட்ட கிடையாது. யாருடைய பொருளும் என்கிட்ட கிடையாது, எல்லாம் என்னுடைய பொருள். நான் அவங்கள்ட்ட வாங்கி அவங்கள அனுப்பிச்சி விட்ருவேன். அப்புறம் இது என்னுடைய பொருள், நான் என்றைக்காக இருந்தாலும் விற்று விடுவேன். என் இஷ்டத்துக்கு விற்று விடுவேன். 5 வருஷம் கழித்து விற்பேன், 10 வருஷம் கழித்து விற்பேன், ஸ்டாக் பண்ணி வச்சு வைப்பேன். என்றைக்கு நேரங்களுக்கு அன்றைக்கி பதிவு போட்டு வைப்பேன். இன்றைக்கி நான் 4-5 பதிவு போட்டிருப்பேன், ஆனால் அன்றைக்கி போட விடலை. அவங்க ரொம்ப நேரம் என்கிட்ட தாமதிச்சிட்டாங்க. சரி, ரைட், நன்றி. அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 2006 ப்ளஸ் காயின் வேணும்னா வாங்கிக்கோங்க.